இவனுடைய ரட்சிப்பு ரொம்ப ஜொனியன். இயேசு உள்ளுக்குள்ள வந்துட்டார். அது எப்படின்னா, ஒரு நதி போய் கடல்ல கலக்கிற அனுபவம் அல்ல, ஒரு கடலே நதிக்குள்ள வர்ற மாதிரி ஒரு அனுபவம். பொங்க ஆரம்பிச்சுட்டேன். யாரை பார்த்தாலும் இயேசு, எவரை பார்த்தாலும் இயேசு. அன்னைக்கு ஆரம்பிச்சது 40 ஆண்டுகளை தாண்டி ஓடி வருகிறேன். இன்னைய வரைக்கும் அவர் மேல உள்ள நேசம் குன்றவே இல்லை, குறையவே இல்லை. நிஜமான நேசத்தை தேவன் தந்திருக்கிறார் ஐயா. அது இயல்பாக ஊற்றப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கும் சுவிசேஷ ஊழியம் என்பது அது ஏதோ இரண்டாம் தரம் அல்ல. சுவிசேஷ ஊழியம் அவன் சுவாசிப்பது போல இயல்பான ஒன்றாக இருக்கும். ஆனால் காரியம் என்ன தெரியுமா, எங்க போனாலும், ஒரு பார்க்குக்கு போனா சரி, சாமியாரை பார்த்தா விடுறதே இல்லை. அவங்ககிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்றது, அந்த இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவை சொல்லுவதில், வேதத்தை நேசிப்பதில் அடிக்ட் ஆயிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு அடிமைப்பட்டுட்டா அதை விட பெரிய சுதந்திரம், அதை விட பெரிய விடுதலை வேற ஒண்ணுமே இல்லையா. தடவி 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 அப்படி நேரம் போகுதா இல்லையா? மனசாட்சியிலிருந்து பதில் சொல்லுங்க. ஆண்ட்ராய்டை தொடுகிற நேரத்தை விடவும் ஆண்டவருடைய வார்த்தையை தொடுகிற நேரம் குறைவாகத்தானே இருக்கிறது. வேதத்தை மறந்து வச்சுட்டா கூட நம்ம பதட்டப்படலை. ஆனால் செல்ல மறந்து வச்சுட்டா ஒரு பதட்டம் அப்படியே தொத்திக்குது இல்லை. நம்முடைய நேசம் எங்கே இருக்கிறது?